والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல் கிலாஃபத்துர் ராஷிதா என்று சொல்லக்கூடியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் அவர்களுடைய தலை சிறந்த சஹாபாக்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட அந்த 4 சஹாபாக்களால் அந்த வழிநடத்தப்பட்ட அந்த ஆட்சிதான் அல் கிலாஃபத்துர் ராஷிதா என்று சொல்லக்கூடிய அந்த கிலாஃபாவாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நபித்துவத்தை, அந்த முஅஜிஸாவை, முஅஜிஸத்துன் நுபுவாவை உறுதிப்படுத்தக்கூடியதாக இந்த கிலாஃபத்துர் ராஷிதா இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிலாஃபத்துன் நுபுவதி 30 சனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த பிரதிநிதித்துவம் 30 வருடங்கள். சும்ம யுக்தில்லாஹுல் முல்க வ முல்கஹு மன் யஷா. அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா எவருக்கு ஆட்சியை வழங்க வேண்டும் நாடுகிறானோ அவருக்கு வழங்குவான். நபி அவர்கள் கூறினார்கள், எதிர்ப்புக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னால 30 வருடங்கள் கிலாஃபத்துர் ராஷிதா நடக்கும். அதே மாதிரி சொன்னார்கள், ஃபஇன்னஹு மன் யஇஷ் மின்கும் பஅதி ஃபஸயரா இக்திலாஃபன் கஸீரா ஃபஅலைக்கும் பிசுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன். எனக்கு பின்னால் பலவிதமான முரண்பாடுகளை நீங்கள் காண்பீர்கள். அந்த நேரத்திலே ஃபஅலைக்கும் பிசுன்னதி, நீங்களுடைய சுன்னாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், நேர்வழிப்பட்ட அந்த குலஃபாக்களுடைய அந்த வழிமுறையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் கூறினார். இதெல்லாம் நபி அவர்கள் இந்த நிகழ்வு நடத்துவதற்கு முன்னால் சொன்ன விடயங்கள். அதே மாதிரியே அதற்கு பின்னால் அந்த சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னாவிலே அந்த இஸ்லாமிய ஆட்சியை நடத்தினார்கள். அதிலே முதன்மையானவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர், நபி அவர்களோடு மிகவும் நெருங்கி பழகியவர், அதே போன்று இந்த உம்மத்திலே மிகவும் நபிக்கு பின்னால் மிகவும் சிறந்தவர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை எடுக்கின்றார்கள். ஆட்சி பொறுப்பு அவருக்கு வழங்கப்படுகின்றது. அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இஸ்லாமிய ஆட்சியை, அந்த இஸ்லாத்தை 2வது முறையாக கட்டியெழுப்பிய அந்த சிறப்பு அந்த சஹாபாக்கு சேர்க்கின்றது. நாங்கள் பார்க்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த அந்த சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் ஒரு குழப்பமான நிலையிலே இருந்தார்கள். நபி அவர்களுடைய மரணத்தை அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல், ஜீரணிக்க முடியாமல் இருந்த அந்த நிலையிலே அல்லாஹ் தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா எவ்வாறு உறுதிப்படுத்தினார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் உடனே அந்த சஹாபாக்களை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள், நாங்கள் அறிந்த சம்பவங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கவில்லை, அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்க சென்றதை போன்று அவர்கள் சென்றிருக்கின்றார்கள், மீண்டு வருவார்கள். இன்னும் பல சஹாபாக்கள் இன்னும் பேசவில்லை, அப்படியே அமைதியாக இருந்து விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு குத்பா செய்கின்றார்கள். யாரெல்லாம் முஹம்மதை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ, ஃபஇன்ன முஹம்மதன் கத்மா, முஹம்மத் மரணித்து விட்டார். வமன் கான யஅபுதுல்லாஹ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், யாரெல்லாம் அல்லாஹ்வை வணங்குகின்றார்களோ அல்லாஹ் தஆலா ஹய்யுன் லா யமூத், என்றும் உயிரோடு இருப்பவன், அவன் மரணிக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டு அந்த குர்ஆன் வசனத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி காண்பித்தார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஃபலத் மின் கப்லிஹி ருசுலு அஃபஇன் மாத அவ் குத்தில கலப்தும் அலா அகாபிக்கும். முஹம்மத் ஒரு தூதுவர் மாத்திரமே தான், உங்களுக்கு முன்னால் இது போன்று தூதுவர்கள் வந்திருக்கின்றார்கள். அஃபஇன் மாத அவ் குத்தில, அவர் மரணித்து விட்டால் அல்லது அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார், இன்கலப்தும் அலா அகாபிக்கும், நீங்கள்லாம் புறமுதுகு காட்டி சென்று விடுவீர்களா, மார்க்கத்தை விட்டு நீங்கள் வெளியேறி விடுவீர்களா என்ற அந்த குர்ஆன் ஆயத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஓதி காட்டுகின்ற நேரத்திலே அந்த சஹாபாக்களுக்கு அப்போதுதான் அவருடைய கண்கள் திறப்படுகின்றன. நபி அவர்கள் உண்மையிலே மறந்து விட்டார்கள். அந்த குர்ஆன் வசனம் அவர்களுக்கு மறந்திருந்த ஒன்றை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய உள்ளத்தை தட்டி எழுப்பியது போன்று அந்த சஹாபாக்கள் உணர்ந்து எல்லோரும் அழ ஆரம்பிக்கின்றார்கள். நபிகளுடைய அந்த சதுமா, அந்த அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த தாக்கம் அவர்களுக்கு வெளிப்பட்டவர்கள் அழ ஆரம்பிக்கின்றார்கள். அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிரடியான பல முடிவுகளை எடுத்தார்கள். அவர்கள் எடுத்த அந்த முடிவு ஒரு இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கிய ஒரு பலமாக அந்த சில முடிவுகள் இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
சகீபத் பனி சாயிதாவிலே அன்சாரிகள் அவர்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் தான் உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாத்தை என்ன செய்தார்கள், இஸ்லாத்தை பரப்புவதற்கு மிகவும் உதவி வழங்கியவர்கள் அன்சாரிகள். அதே போன்று அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள். அவர்கள் நினைத்தார்கள் நபி அவர்களுக்கு பின்னால் எங்களுக்கு தான் ஆட்சி வர வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அவர்களுடைய தவறு கிடையாது. ஆனாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த நேரத்தில் அவர்கள் சென்று அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள், அல் குலஃபாஉ மின் குறைஷ்கள் இருந்துதான் குலஃபாக்கள் வர வேண்டும் என்ற விடயத்தை அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அதற்கு பின்னால் சஹாபாக்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக யாரை பொறுப்பாக நியமித்தாரோ அவர்தான், மார்க்கத்துக்காக யாரை நியமித்தாரோ அவர்தான் கிலாபத்துக்கும் தகுதியானவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் இருக்கின்ற நேரத்திலே தொழுகை நடத்துகின்ற பொறுப்பை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வழங்கினார்கள். அதே போன்று ஹஜ்ஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறையாக அந்த ஹஜ்ஜை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் நடத்தினார்கள். இப்படியான பொறுப்புகள் வழங்கப்பட்ட அந்த சஹாபி தான் கிலாபத்துக்கு தகுதியானவர் என்பதை உணர்ந்த சஹாபாக்கள் அவரை பொறுப்பாக நியமிக்கின்றார்கள். அந்த நேரத்திலே கிலாபத் பொறுப்பை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு பலவிதமான சவால்கள் வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். நபி அவர்கள் மரணிக்கின்ற அந்த கடைசி காலத்திலே பொய் நபிகள் உருவாக்குகிறார்கள். அஸ்வதுல் அன்சியன் சொல்லி யமன்ல, அதே மாதிரி யமாமாவுல முசைலமத்துல் கத்தாப்னு சொல்லக்கூடியவர், அதே போன்று சுலைஹத்துல் அஸதியன் சொல்லக்கூடியவர், அதே போன்று சஜாவியன் சொல்லக்கூடிய ஒரு பெண், இவர்களெல்லாம் நபித்துவத்தை பொய்யாக வாதிடக்கூடிய பொய் நபிகள் தோன்றினார்கள். அதே மாதிரி அவர்களுடைய பலம் ஒரு பக்கத்தில் இருக்கின்ற நேரத்திலே இன்னும் ஒரு கூட்டம் மதம் மாறிவிட்டார்கள். இஸ்லாத்தை விட்டும் மதம் மாறி ஒரு கூட்டம். அதே மாதிரி இன்னும் ஒரு கூட்டம் எங்களுக்கு ஜகாத் கொடுக்க முடியாது, ஜகாத் நாங்கள் தரமாட்டோம். இப்படியான ஒரு நிலைமையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் மதீனா, அதே போன்று மக்காவிலே, அதே போன்று சில கோத்திரங்கள் தான் இஸ்லாத்திலே அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். அதிகமானவர்கள் மதம் மாறி இஸ்லாத்துக்கு எதிராக நிற்கின்றார்கள். ஆனாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் உறுதியாக நிற்கின்றார்கள். அவர்கள் எடுக்கின்ற முதல் முடிவு என்னன்னு சொன்னால், உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலத்திலே உசாமா ரலியல்லாஹு அன்ஹு படையை நபி அவர்கள் ரோமர்களை அச்சப்படுத்துவதற்காக வேண்டி முஸ்லிம்களுடைய அந்த எல்லைகளை உறுதிப்படுத்துவதற்காகவும் ரோமர்களை அச்சப்படுத்துவதற்காகவும் உசாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய படையை அவர்கள் தயார் செய்கின்றார்கள். ஆனால் நபி அவர்கள் அந்த மதீனாவை விட்டு அவர்கள் வெளியே செல்வதற்கு முன்னால் நபியுடைய மரணம் வருகின்றது. எனவே அந்த சஹாபாக்கள் அந்த நபியுடைய மரணத்தின் காரணமாக அந்த படை அப்படியே தடைப்பட்டிருக்கின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நபி அவர்கள் இந்த படையை அனுப்ப வேண்டும் முடிவு செய்தார்களோ அந்த படையை நாங்கள் அனுப்ப வேண்டும். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனைத்து சஹாபாக்களும் இந்த நிலைமையிலே நாங்கள் உசாமாவுடைய படையை நாங்கள் அனுப்பினால் முஸ்லிம்களுடைய ஒரு பெரும் பகுதி வெளியே செல்கின்றார்கள், மதீனா தாக்கப்படுவதற்கு ஒரு அச்ச நிலைமை ஏற்படும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அப்போதும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த படை அனுப்பப்படத்தான் வேண்டும். அப்ப அந்த படை செல்கின்றது. அந்த ரோம் பிரதேசங்களுக்கு சென்று அந்த படை யுத்தங்கள் பெருசாக நடப்பதில்லை. ஆனாலும் அந்த படை சென்று வருகின்ற நேரத்திலே ரோமர்கள் முஸ்லிம்களை தாக்குவதற்கு அவர்கள் எண்ணியிருந்த அந்த எண்ணம் அவர்கள் அங்கு தவறுபடியாக்கப்படுகின்றது. முஸ்லிம்கள் அவருடைய நபியுடைய மரணத்துக்கு பின்னாலும் உறுதியாகத்தான் இருக்கின்றார்கள் என்று அவர்கள் உணர்ந்து அவர்கள் பயப்படுகின்றார்கள். அதே மாதிரி ஜகாத்தை கொடுக்காமல் அந்த இஸ்லாத்தை விட்டும் புறமுது காட்டியவர்கள் மதீனாவை அவர்கள் தாக்குவதற்கு அவர்கள் நினைக்கின்றார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவை சூழ சஹாபாக்களை அவர்கள் படையை நிறுத்தி அவர்களையும் அவர்களுடைய அந்த தாக்குதல்களை முறியடிக்கின்றார்கள். அடுத்ததாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுக்கின்ற முடிவுதான் முசைலமத்துல் கத்தாப், யமாமா என்று சொல்லக்கூடிய அந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய முசைலமா என்று சொல்லக்கூடியவன் பெரிய படை பட்டாளத்தோடு அவருடைய கோத்திரங்களோடு பலமோடு நிற்கின்றார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில், அதே போன்று இன்னும் சஹாபாக்களுடைய தலைமையிலே அந்த முசைலமாவை தாக்குவதற்காக அனுப்பின்றார்கள். அங்கு கடுமையான போர்கள் நடக்கின்றன. முஸ்லிம்கள் அதிகமானவர்கள் ஷஹீதாகின்றார்கள். குறிப்பாக குர்ஆனை மரணம் செய்த நிறைய சஹாபாக்கள் அங்கு ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். எப்படியோ முஸ்லிம்கள் அந்த முசைலமாவை கொலை செய்து அங்கு இஸ்லாத்தை அவர்கள் உறுதிப்படுத்துகின்றார்கள். அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதோடு நிற்காமல் இந்த இஸ்லாத்தை இன்னும் பலப்படுத்த வேண்டும், இந்த ரோம் அரசியர்களுடைய
அவர்களுடைய அந்த பேராசைகளை தடுக்க வேண்டும் என்பதற்காக 11 படைகளை காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற முக்கியமான சஹாபாக்களுடைய தலைமையிலே 11 படைகளை அவர்கள் திரட்டி அனுப்புகின்றார்கள் ரோம் பாரசீகர்களோடு யுத்தம் செய்வதற்காக. எனவே அந்த இஸ்லாத்தை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி இஸ்லாத்தை ஒரு திருப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு அவருடைய மரணத்துக்கு பின்னால் இஸ்லாம் அழிக்கப்படும் என்ற அந்த நிலைமையில் இருந்து இஸ்லாத்தை திருப்பி ஒரு பலமான ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய ஆட்சி ஒரு பலமான ஒரு ஆட்சியாக மீட்டெடுத்த அந்த சிறப்பு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சேர்கின்றது. அதே போல் அவருடைய காலத்திலே நடந்த முக்கியமான ஒரு நிகழ்வு தான் அல் குர்ஆன் ஒன்று திரட்டப்படுகின்றது. என்று சொன்னால் அல் குர்ஆனை மரணம் செய்த சஹாபாக்கள் நபிகளுடைய காலத்திலே பிகர் மஅூனா என்ற அந்த நிகழ்விலே குர்ஆனை மரணம் செய்த அஸ்ஹாபு ஸுஃபாவில் இருந்த சிறந்த சஹாபாக்கள் 20 பேர் கொலை செய்யப்படுகின்றார்கள். அதே போன்று முஸைலமாவுடைய குரூபுர் ரித்தாவிலே வைத்து அதிகமான குர்ஆனை மரணம் செய்த சஹாபாக்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள், ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். எனவே அல் குர்ஆன் பாதுகாக்கப்படாமல் சென்று விடுமோ என்ற அச்சம் அந்த சஹாபாக்களுக்கு வருவதன் காரணமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆலோசனை வழங்குகிறார்கள். ஆரம்பத்திலே அவர்களுக்கு ஒரு நபி அவர்கள் செய்யாத ஒரு விடயத்தை என்னால் செய்ய முடியுமா என்ற அந்த ஒரு அச்சம் வந்தும் இது கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விடயம் என்ற நோக்கத்திலே எல்லா குர்ஆனுடைய எல்லா ஏடுகளையும் சஹாபாக்களிடத்திலே எழுதி வைக்கப்பட்டிருந்த எல்லா ஏடுகளையும் திரட்டி எடுத்து அல் குர்ஆனை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகின்றார்கள். அது அந்த பின்னால் வந்த சஹாபாக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அல் குர்ஆன் நூல் வடிவிலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த சுன்னாவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு காட்டிவிட்டு செல்கின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த ஒரு முக்கியமான விடயம் தான் அவர்களுக்கு பின்னால் கலீஃபாக வர வேண்டியவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதை அவர்கள் நியமித்து விட்டு செல்கின்றார்கள். என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அவர்களுக்கு பின்னால் இந்த ஆட்சி பொறுப்பை எடுக்க தகுதி என்பதை அவர்கள் தானாக முடிவு செய்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த கிலாஃபத் பொறுப்பை அவர்கள் கொடுத்து விட்டு சென்றதும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஒரு தூர நோக்கு, அதே போன்று அல்லாஹ் தஆலா அவருக்கு வழங்கிய ஒரு தெளிவையும் அதே போன்று அவர்களுக்கு வழங்கிய ஒரு ஞானத்தையும் காட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடங்கி வைத்த எல்லா விடயங்களையும் கச்சிதமாக செயல்படுத்தி முடித்து இஸ்லாமிய ஆட்சியை ஒரு பலமான ஒரு ஆட்சியாக நிறுவியவர் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த சஹாபி என்பதை எங்களுக்கு பல ஆதாரங்களை வைத்து எங்களுக்கு விளங்க முடியுமா இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவாவை தொடங்குகின்ற நேரத்திலே எந்த விதமான தடமாற்றமும் இல்லாமல் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு சஹாபினா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். நபி அவர்கள் இருக்கின்றார்கள், நான் இஸ்லாத்தை சொல்கின்ற நேரத்திலே எல்லா இடத்திலும் ஒரு தடமாற்றம் இருந்தது, ஆனால் அபூபக்கரை தவிர அவர் உடனே ஏற்றுக்கொண்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அதே போன்று நிறைய சிறப்புகள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கின்றார்கள். இன்னமின் அமலின் நாசி அலைஹி ஃபி சுஹபத்திஹி வ மாலிஹி அபூபக்கர் வலவ் குன்து முத்தகிதன் கலீலன் மின் உம்மதி லத்தகத்து அபூபக்கரின் கலீலா. எந்த ஒரு மனிதர்கள்ல வந்து மிச்சம் எனக்கு கடமைப்பட்டவர், எனக்கு மிகவும் அவருடைய சொத்தை செல்வத்தை எனக்கு வாரி வழங்கிய ஒரு மனிதன் சொன்னால் அது அபூபக்கர் தான். வலவுக்கு முத்தகிதன் கலீலன், ஒரு நெருங்கிய தோழனாக நான் ஒருவரை எடுத்துக்கொள்வதாக இருந்தால் லத்தகத்து அபூபக்கரின் கலீலா, அபூபக்கரை நான் தோழனாக எடுத்துக்கொள்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பட்டம் தான் சித்தீக் என்று சொல்லக்கூடியது. சித்தீக் என்று சொல்வது வந்து நபிகளுக்கு நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபியீனா வ சித்தீகீனா வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன், நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் யார்? சித்தீக் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உஹத் யுத்தத்திலே வைத்து உஹ்பத் உஹத் ஃபஇன்னமா அலைக நபியுன் வ சித்தீகுன் வ ஷஹீத் வ சித்தீகுன் வ ஷஹீத். உஹத் மலையே நீ வந்து நீ நிலை குழம்பாமல் நில்லு, ஃபஇன்னமா அலைக நபியுன், உன் மீது ஒரு நபி இருக்கின்றார், ஒரு சித்தீக் இருக்கின்றார், அதே போன்று 2 ஷஹீத்கள் இருக்கின்றார்கள் என்ற அந்த ஹதீஸை வைத்து நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சிறப்புகள் நாங்கள் அதிகம் அறிந்திருக்கின்றோம். எனவே இந்த நேரம் போதாமல் இருக்கின்றது. எனவே இந்த சஹாபாக்களுடைய இந்த வரலாறை படித்து
சஹாபாக்களை நேசிப்பது என்பது, சஹாபாக்கள் மீது நாங்கள் நட்பு வைத்திருப்பது என்பது, அவர்களுடைய நல்ல பண்புகளை எடுத்து அவர்களை பேசுவது என்பது ஒரு ஈமானுடைய அம்சமாக இருக்கின்றது. சஹாபாக்கள் விஷயத்திலே குறை கூறுவது, அவர்களை கோபிப்பது, இது போன்ற விடயங்கள் எங்களுடைய ஈமானிலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த சஹாபாக்களை நாங்கள் நேசிப்பது எங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போன்று இவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து அவர்களை எங்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக, எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இந்த சஹாபாக்களை நாங்கள் எடுத்துக்கொள்வது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. எனவே இந்த சஹாபாக்களை பற்றி படித்து மென்மேலும் இந்த வரலாறுகளை படித்து உங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.